வணக்கம். வெல்கம் டு லைஃப் ஹாரோஸ்கோப். அக்டோபர் மாத ராசி பலனை டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஒரு 4 முக்கியமான டிரான்சாக்ஷன் நடக்குது. ரொம்ப நல்ல விஷயமா அக்டோபரில் என்ன அப்படின்னா, கேதுவோட கன்ஜெக்ஷன் ஆயிருந்த சுக்கிரன், புதன், சூரியன் இந்த 3 கிரகங்களும் வெளியே வந்துடும். ஸோ எல்லாம் வந்து கொஞ்சம் அந்த ரிலாக்ஸேஷனுக்கு வந்துடுறாங்க. அதனால் நல்ல பலன்கள் நிறைய நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் அக்டோபரில் உண்டு. இன் ஜென்ரல் பொதுவாக உங்கள் ராசி லக்னம் ரெண்டுத்தையும் காம்போ பண்ணி பார்த்துங்க. அதோடைய நோக்கம் என்னென்னா, நீங்கள் உண்மையாக அஸ்ட்ராலஜியை கரெக்டாக புரிஞ்சிக்கிறதுக்காக தான் அதை கொடுக்குறேன். www.lifehoroscope.in இந்த ஒரே ஒரு வெப்சைட் போட தான் நம்மளோடது. அந்த வெப்சைட்டில் உள்ள சர்வீஸை சரியாக பயன்படுத்திங்க. அப்புறம் உங்களுடைய டீட்டெயில் ஹாரோஸ்கோப்போட உங்கள் பர்த் சார்ட்டோட கம்பேர் பண்ணி இந்த மந்த்லி டிரான்சாக்ஷனை புரிஞ்சிக்க பாருங்கள். இப்போ நம்ம அக்டோபர் மாத ராசி பலனை டீட்டெயிலாக பார்க்கலாம். கும்பம் பொறுத்த வரைக்கும் 2024 அக்டோபர் டிரான்சாக்ஷன்லாம் அப்சர்வ் பண்ணி பார்த்தேன். கன்னியில் இருக்கக்கூடிய கேதுவோடு இருக்கக்கூடிய புதன், சூரியன் அப்படியே விலகி வந்துடுவாங்க. செகண்ட் ஆஃப் அக்டோபரில் எல்லாம் அப்படியே விலகி வந்துடுறாங்க. கொஞ்சம் நல்லா இருக்குது. அதே மாதிரி கும்பத்தை பொறுத்த வரைக்கும் குரு வந்து 4ஆம் இடத்துல வக்ரம் அடைவார். சனி வக்ர நிவர்த்தியை நோக்கி ரெடி ஆகிறாருன்னு அர்த்தம். ஏன்னா நவம்பரில் ஆகிடுவார்னா அக்டோபரில் ரெடி பண்ணிப்பார். ஸோ கும்பம் அக்டோபரில் செகண்ட் ஆஃபில் யாருக்கெல்லாம் எப்படியாவது இதில் இருக்கிற தடைகளை நீக்கிடணும், மெயினாக ப்ரொஃபஷனல் லைஃப்பில் ஒரு சான்ஸ் எடுத்துக்கணும், ஒரு ட்ரை பண்ணணும், ஏதாவது ஒன்று இப்பயே நம்ம பண்ணிக்கணும், ஏதாவது ஒன்று இப்பயே எனக்கு ஒரு பலன் வேணும், ஒரு ஜாப் வேணும், சேஞ்ச் ஆஃப் பிளேஸ் வேணும், ஏதாவது ஒன்று வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு இட்ஸ் அ டைம். அக்டோபர் வந்து ஒரு காலம், அக்டோபர் வந்து ஒரு நேரம். அதுவும் செகண்ட் ஹாஃபில் உங்களுக்கு வந்து கிளிக் ஆகிறதுக்கான அந்த பாசிபிலிட்டிஸ் ஆர் வெரி ஹை. அது பண்ணிவிடுங்க. எப்படியாவது அது முயற்சி எடுத்து இந்த மாதத்தை வந்து சாதகமாக இருக்கிற மாதத்தை பயன்படுத்திக்கங்க. அதான் நான் சொல்கிறேன். ரிலேஷன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும், ஃபேமிலி அண்ட் ரிலேஷன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் அது ஓரளவுக்கு ஒரு ஆவரேஜாக போகுது. கல்யாணம் பண்ணவே கூடாதுன்னு யாருக்கும் சொல்ல முடியாது. ஏன்னா கும்பம் 7.5 சனியாக இருக்கிறதா நிறைய பேருக்கு ஒரு தயக்கம் இருக்குது. 7.5 சனியில் ஜென்ம சனியில் கல்யாணம் பண்ணலாமா நிறைய பேர் கேட்டீங்க. அக்டோபரில் சுக்கிரன் நல்லா இருப்பார். பட் உங்கள் கலஸ்திரக்காரகன் யாருன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அவர் வந்து சூரியன். அவர் 8லேருந்து 9ஆம் இடம். சூரியன் வந்து கேதுவோட, இப்போ சூரியன் வந்து நீச்சம். அப்போ கலஸ்திரக்காரகன் வந்து உங்களுக்கு வந்து வலு இழந்த காலத்தில் திருமண முயற்சியெல்லாம் எடுத்தால் அவ்வளோ வந்து சிறப்பாக இருக்காது. ரிலேஷன்ஷிப் டேர்ம்ஸ்லேயும் சுமார். அப்போ அதை வந்து வேகமாக முயற்சி எடுக்க வேண்டாம். கொஞ்சம் பொறுமை, இன்னும் கொஞ்சம் டைம் எடுத்துக்கலாம். 2-8 அவ்வளோ க்ளீனாக இல்லை. ராகு கேது வந்து ஆக்கிபை பண்ணியிருக்காங்க, தடையை உண்டு செய்கிறாங்கன்னு அர்த்தம். ஒரு போராட்டம், அது ஒரு குடும்ப வாழ்க்கையில் கூட ஒரு மன போராட்டம். மாணவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் பர்டிகுலராக கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸை நீங்கள் குறைச்சிக்கலாம். கொஞ்சம் உங்களுடைய ஒரு ஃபோக்கஸை வந்து அதிகரிக்கிறதுக்குண்டான ஒரு நல்ல மாதமாக கொஞ்சம் தெரியுது. காரணம் வந்து புதன் உச்சமாக இருந்து மறுபடியும் அவர் சுக்கிரனோட இணைவார். மறுபடியும் சூரியனும் ஒன்றா இணைஞ்சிரும். ஓரளவுக்கு உங்களுக்கு வந்து மைண்ட் செட் கொஞ்சம் கிளியராக இருக்கும். ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸோடு நீங்கள் படித்து நிறைய ட்ரை பண்ணி ரிசல்ட்ஸ் அது வரல இது வரல, இன்னும் அது கிடைக்கல இது கிடைக்கல நினச்சிங்கன்னா அதெல்லாம் ஓரளவுக்கு வந்துடும். அந்த ஒரு பாசிட்டிவ் ரிசல்ட்ஸை அது கொடுத்துரும். அது நல்ல விஷயமாக நான் பார்க்குறேன். நல்ல விஷயமாக எனக்கு தெரியுது. ஸோ அது வந்து கும்பத்துக்கு வந்து இந்த முறை கொஞ்சம் ஃபேவரபுளாக இருக்குது. அது ஒரு பாசிட்டிவாக தான் நான் பார்க்குறேன். அதே மாதிரி பெண்கள், இல்லத்தரசிகள், போராட்டம் என்பது உங்களுடைய பிறவிலேயே உண்டு. அதை எதிர்கொள்வது வந்து அதை வந்து எதிர்கொண்டு அதை வந்து வெற்றி அடைகிறதுலாம் வந்து உங்களுடைய ராசியுடைய தன்மை. ஸோ 2024 அக்டோபர் இது வந்து கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் கிடைக்கிற ஒரு மந்தாக எடுத்துக்கலாம். என்னதான் ஜென்ம சனி, வக்ர சனி ஸ்ட்ரெஸ் அதிகமாக கொடுத்துருக்கு, ஒர்க், ஃபேமிலி, லைஃப் பேலன்ஸ் பண்ண முடியல, ஹெல்த்தில் பேலன்ஸ் பண்ண முடியல, இந்த அக்டோபரில் கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் கிடைக்குது. சில கிரகங்கள்லாம் உங்களுக்கு நல்லது செய்யுது. சிலது வந்து ஆல்டர்னேட்டிவ் தெரப்பி மாதிரி, ஆல்டர்னேட்டிவ் ஐடியாஸ் மாதிரி ஏதோ ஒன்றுலேருந்து ஒன்றை வந்து கொஞ்சம் உங்களை ரிலாக்ஸ் பண்ணி விட்டுடும். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் நீங்கள் பாசிட்டிவாக எடுத்துக்கலாம். நல்ல விஷயமாக தான் நான் பார்க்குறேன். ஆரோக்கியம் ஸ்டில் கும்பம், ஆரோக்கியம் நீங்கள் கேர் எடுக்கணும். ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் சரியாக யோசித்து தான் பண்ணணும். மெயினாக வாகனங்கள் பயன்படுத்துகிறவங்க சரியாக பயன்படுத்துங்க. ரொம்ப ஸ்லோவாக அந்த டிரைவிங்லாம் வந்து கொஞ்சம் பார்த்து பக்குவமாக செய்யுங்க. ராகு கேது 2 இடத்துல இருக்கிறதுனாலையும்
உங்களுக்கு வந்து ஆரோக்கியம், உணவு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எதுவாக இருந்தாலுமே ஒரு படி கேர் எடுத்து செஞ்சுட்டா நல்லது. சீனியர்ஸ் கும்பம், நீங்கள் 60க்கு மேலே இருக்கீங்க, வயதில் மூத்தவராக இருக்கிறீங்க. உங்களுக்கு வந்து நிறைய பிளான் உங்கள் மனசில் இருக்கலாம். நாங்கள் தான் எங்களை பார்த்துக்கணுன்ற மாதிரி கூட ஒரு சூழ்நிலை கூட உங்களுக்கு இருக்கலாம். பட் யாரை டிபெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு சரியான மாதமாக இது இல்லை. பட் உங்களால் உங்களை பார்த்துக்க முடிகிற அளவுக்கு நேரம் நல்லா இருக்குது. அண்ட் டோன்ட் ஹாவ் பிக் பிளான்ஸ். பெரிய பெரிய திட்டங்கள், பெரிய முதலீடுகள், பெரிய தொழில், யாருக்கையாவது பார்ட்னர்ஷிப், அதுக்கெலாம் இந்த மாதம் அவ்வளோ சாதகமாக இல்லை. ஸோ கும்பம், அக்டோபர் கொஞ்சம் உங்களுக்கு ஒரு ரிலாக்ஸேஷன் கிடைக்கும். அக்டோபர் கொஞ்சம் உங்களுக்கு ஓரளவுக்கு ஒரு சில விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய தெரியுது. ஒரு சில விஷயங்கள் நல்லபடியாக மாறுறதுக்கும் ஒரு வாய்ப்புகள் தெரியுது. ஸோ பாசிட்டிவாக கொண்டு போங்க, நல்லபடியாக முன்னேறுங்க. வாழ்த்துக்கள். இப்போ நீங்கள் பார்த்தது இது ஒரு பொது பலன். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ராசி இருக்கும், ஒரு லக்னம் இருக்கும், அதுக்குள்ளே நட்சத்திரங்கள் இருக்கும், ப்ளஸ் வந்து உங்களுடைய தசா புக்திகள் இருக்கும், உங்கள் பிறவி ஜாதகத்துடைய அமைப்பு இருக்கும். இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் ஒரு மனிதனுடைய பலன்கள் என்ன நடக்கும்னு அக்யூரேட்டாக புரிஞ்சிக்க முடியும். இருந்தாலும் இந்த மாதந்தோறும் இந்த பலன்களை சொல்கிறதுக்கு நோக்கம் என்ன அப்படின்னா, இதோடைய டிரான்சிஷன் நடக்கும்போது அந்த ராசி என்பது சந்திரன், சந்திரன்னா உங்களுடைய மைண்டு, உங்கள் மனநிலை எப்படி இருக்கும், அந்த மனநிலைக்கு பலன்கள் எப்படி கொண்டு போக போகுதுன்றது ஒரு புரிதலை ஏற்படுத்த தான் இந்த மாத பலன். அதில் ஏன் லக்னத்தை இன்க்ளூட் பண்ணுறேன், சில பேர் கமெண்ட்ஸ் போடும்போது பார்த்தேன், 2 ராசி லக்னம் பார்க்கணும்னு சொன்னால் 2 வியூஸ் கிடைக்கும். அந்த மாதிரி நோக்கம் எனக்கு உண்மையிலேயே கிடையாது. உள்ளதை உள்ளபடி உங்களுக்கு வந்து உண்மையாக ப்ரிடிக்ட் பண்ண தான் நான் அதை பண்ணுறேன். ஸோ லக்னம் பார்க்குறதுனால என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா, உங்களுடைய விதி பலன் எப்படி இருக்குது, ராசி பார்க்கறதுனால உங்களுடைய மதி பலன் எப்படி இருக்குது, ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணும்போது ஈஸியாக உங்களுக்கு புரிஞ்சிடும். உங்கள் தசா புத்தி பலன்கள் உங்கள் சுய ஜாதகத்துலேருந்து வரும். உங்கள் சுய ஜாதகம் என்பது நீங்கள் பிறந்த டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த் அண்ட் பிளேஸ் ஆஃப் பர்த், அது பேஸ் பண்ணி தான் அது கால்குலேட் பண்ணி ஜென்ரேட் ஆகும். அந்த மாதிரி ஒரு ஹாரோஸ்கோப் இல்லாதவங்க, டீட்டெயில் கிளியர் ஹாரோஸ்கோப் இல்லாதவங்க www.lifehoroscope.in அந்த வெப்சைட்டில் நீங்கள் அப்ளை பண்ணி எடுத்துக்க முடியும். அதர் சர்வீஸும் நிறைய ஆட் பண்ணியிருக்கேன், நிறைய வீடியோஸும் பண்ணியிருக்கேன். நீங்கள் எந்த ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும், அஸ்ட்ராலஜி ரிலேட்டாக உங்களுக்கு ஒரு டவுட் இருக்குது, ஒரு கிளாரிஃபிகேஷன் வேணும், நீங்கள் கீப் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து யூடியூப்பில் ஏதாவது ஒரு வீடியோ நான் பண்ணி கொடுத்துருக்கேன். ஒருவேளை நீங்கள் எதிர்பார்க்குற ஏதாவது ஒரு கண்டென்ட் ஒரு டைட்டிலில் வீடியோ இல்லைன்னா அதை நீங்கள் கமெண்ட்டாக போடுங்க. ஒருவேளை அது இருந்தால் உங்களுக்கு அந்த லிங்க் ஷேர் பண்ணலாம், இல்லாட்டியும் உங்களுக்கு வந்து அது சம்மந்தப்பட்ட வீடியோஸை பண்ண முடியும். நிறைய இது மாதிரி கமெண்ட்ஸை பார்த்து, மெயில்ஸ் பார்த்து தான் டிஃப்ரெண்ட் டைட்டில் வந்து எடுக்க முடியுது. ஸோ உங்களுக்கு என்ன தேவை அப்படிங்கிறத நீங்கள் கொடுக்கும்போது அதை புரிஞ்சிக்கவும் முடியும். அதுக்கப்புறம் இதை நான் ஒவ்வொரு மாதமும் இந்த கிளாரிட்டி கொடுக்கறதுக்கு காரணம் என்னென்னா, உங்களுக்கு வந்து ஆஸ்ட்ராலஜியுடைய புரிதல் வரணும் அப்படிங்கிறதுக்காக தான். நிறைய பேர் என்ன கேட்டாங்க, டெய்லி நீங்கள் வந்து ஹாரோஸ்கோப்போடைய பிளானிட்டி பொசிஷன்லாம் பார்த்துட்டு தான் ஒரு நாளையும் பிளான் பண்ணுவீங்களா? அப்படி யாராலையும் பிளானே பண்ண முடியாது. டெய்லி அப்படி பிளான் பண்ணோம்னா நம்மளால் ஒரு நாள் கூட ஒரு பிளான் பண்ண முடியாது. ஆஸ்ட்ராலஜி எங்கே நம்ம முக்கியமாக ஹைலைட் பண்ணுறோம்னா, டெய்லி ரொட்டீன்ஸ்னு ஒன்று இருக்கும். டெய்லி ரொட்டீன்ஸ்னால் நம்ம டெய்லி ஆக்டிவிட்டீஸ், அதில் வந்து இதை பிளானே பண்ண முடியாது. பட் சம்திங் நம்ம வந்து புதுசாக ஒரு விஷயத்தை பண்ண போகிறோம். இப்போ உதாரணத்துக்கு அக்டோபர் மாத பலன் சொல்கிறோம். அக்டோபர் மாதத்தில் நம்ம வந்து சில பேருக்கு ப்ராப்பர்ட்டி அட்வான்ஸ் கொடுக்குற ஐடியா இருக்கும், ஒரு சிலருக்கு வாகனத்தை மாற்றுற ஐடியா இருக்கும், ஒரு சிலருக்கு புதுசாக ஒரு ஜாபில் ஜாயின் பண்ண வேண்டிய சூழ்நிலை வரும். ஒரு இன்டர்வியூ இருக்கலாம், ஒரு எக்ஸாம் இருக்கலாம், ஒரு பொருள் வாங்கலாம், ஒரு கோல்டு வாங்கலாம், ஒரு ஃபங்க்ஷன் நடத்தலாம். இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. புதிதாக ஒரு சின்ன வேலெட் கூட வாங்கலாம், ஒரு பேக் வாங்கலாம். ஸோ ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு வந்து வாழ்க்கையில் வந்து ஒரு நல்ல விஷயம் பண்ணுறதுக்காக தான் தினந்தோறும் நம்ம எல்லாரும் வாழ்கிறோம். அந்த நல்ல விஷயத்துக்கு அந்த மாதத்துடைய அந்த டிரான்சாக்ஷன் ஃபேவராக இருந்ததுன்னா அது கம்ஃபர்டபுளாக நடக்க போகுதுன்னு அர்த்தம். சப்போஸ் அது ஃபேவரபுளாக இல்லைன்னா சில சோதனைகளை கொடுக்க போகுதுன்னு அர்த்தம். அவ்வளோதான். இது கெடுதல் நன்மைன்னு கிடையாது. ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தால் நம்ம பிளான் சூப்பராக போக போகுது, கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கா, நம்ம பிளானை கொஞ்சம் திட்டமிட்டு சரியாக பண்ணிக்கணும்னு அர்த்தம். அதுக்காக தான் இந்த ப்ரிடிக்ஷன் வந்து ஒவ்வொரு மாதமும் நான் ரிசர்ச் பண்ணி கொடுத்துட்ருக்கேன். அதே மாதிரி நிறைய பேர் சொன்னது என்ன, ஹெல்த் வந்து இந்த மாதிரி நெகட்டிவாக சொன்னால் உடனே பலிக்குதுன்றாங்க. அது பலிக்கிறது கிடையாது. ஹெல்த் வந்து அந்த அந்த டிரான்சாக்ஷன் என்ன நடக்குதோ அது பர்டிகுலராக அந்த பார்ட்டை வந்து அதை ஆக்டிவேட் பண்ணி அது ஏதாவது செய்கிறதுக்கு முயற்சி எடுக்குது. யாரெல்லாம் ஃபிட் அண்ட் ஃபைன் அண்ட் எவ்ரிடே அவங்க மெயின்டைன் பண்ணுறாங்க அவங்களுக்கு எந்த பாதிப்பும் வரதில்லை. யார் ஒருவர் வந்து தன்னுடைய உடலை பற்றின அக்கறையே இல்லாமல் எந்த உடற்பயிற்சியும் செய்யாமல் இருக்காங்களோ அவங்களுக்கு இந்த மாதிரி டிரான்சாக்ஷன் வரும்போது அதில் உள்ள சில வழிகளை சுட்டி காமிக்கும். அது கூட என்ன பண்ணுதுன்னா, உங்களுக்கு அந்த மாதிரி சொல்லும் பொழுது நீங்கள் உங்களை சரி பண்ணிக்க முடியுங்கிறதுக்காக தான் அந்த இண்டிகேஷன் கொடுக்குது. அதை தான் நான் உங்களுக்கு ஃபோர்காஸ்ட் பண்ணி ப்ரிடிக்ட் பண்ணுறேன். ஸோ அதையும் நீங்கள் புரிஞ்சுக்க பாருங்கள். அண்ட் ஓவராலாக இந்த ஆஸ்ட்ராலஜி ப்ரிடிக்ஷன் எவ்ரி மந்த் மட்டும் தான் நான் பண்ணுறேன். நான் டெய்லி ராசி பலன் தனியாக ஒன்று பண்ணுறதில்ல, வீக்லி ராசி பலனும் பண்ணுறதில்ல, வெறும் மந்த்லி மட்டும் தான் ஒரு காம்போ தரேன். ஏன்னா ஆஸ்ட்ராலஜி வந்து நீங்கள் வந்து பார்க்கும்போது ஹாரோஸ்கோப்லாம் தெரிஞ்சுக்கும் போது நீங்கள் ஒரு மாதத்துக்கு ஒரு முறை நீங்கள் உங்கள் விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு பிளான் பண்ணாலே போதும். இதையே மூழ்கிடக்கூடாது.
இதை வந்து தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு உங்கள் ஒர்க்கை நீங்கள் பார்த்துட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ அந்த ஒரு நோக்கத்துக்காக தான் அதை கிளியராக பண்ணிகிட்ருக்கேன். அப்புறம் என்னோட மனமார்ந்த நன்றிகள் உங்களுக்கு. கிட்டத்தட்ட 1 மில்லியன் நெருங்க போகிறோம். ஸோ அதெல்லாம் உங்களுடைய சப்போர்ட்டில் தான் நடக்குது. நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணதுனால இவ்வளோ தூரம் அதை கொண்டு வர முடியுது. நான் வந்து எப்படியாவது உங்களுக்கு ஒரு பாசிட்டிவாக சப்போர்ட் பண்ண தான். ஏன்னா நியூ இயர் நெருங்கிட்டு இருக்கு. எல்லா வீடியோஸும் அட்வான்ஸாக கொடுத்துட்ருக்கேன். அதில் நிறைய பேர் போடுறீங்க, ஏன் இவ்வளோ சீக்கிரம் இன்னும் 2025 வரல அப்படின்னு சொல்லி போடுறீங்க. இப்போ யாராவது ஒருத்தர் வந்து நாளைக்கு ஒரு 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 ஒர்க் வச்சுருக்கீங்க. ஸோ ஒரு மீட்டிங் இருக்குன்னு வச்சுப்போம். இல்லை ஏதோ ஒரு யாரையோ மீட் பண்ண போகிறீங்க. அப்போது நாளைக்கு காலையில் 9 மணினா 9 மணிக்கா நீங்கள் பிளான் பண்ணுவீங்க. முன்னாலே நீங்கள் பிளான் பண்ணுவீங்க. நீங்கள் என்ன ட்ரெஸ் கோடில் போகணும், உங்கள் ட்ராவல் எப்படி பண்ண போகிறீங்க, நீங்கள் அது டாக்ஸி எடுக்க போகிறீங்களா, இல்லை காரில் போக போகிறீங்களா, பைக்கில் போக போகிறீங்களா, இல்லை பஸ்ஸில் போக போகிறீங்களா, எப்படின்னு ஒரு பிளான் பண்ணணும். ட்ரெயின் டிக்கெட் வேணால் ட்ரெயின் டிக்கெட் வாங்க, எல்லாமே முன்னாடியே தானே பண்ணணும். ஸோ உங்களுக்கு வந்து ஒரு நாள் ஒரு மீட்டிங் இருக்குன்னா அதுக்கு முன்னாடியே நீங்கள் ட்ரெஸ்லேருந்து நீங்கள் எப்படி ரெடியாக போகிறீங்க, என்ன டைம் கிளம்ப போகிறீங்க, உங்களுடைய பிரேக்ஃபாஸ்ட் எங்கே, லஞ்ச் எங்கே, எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸோடு தான் ரெடியாகும். அது மாதிரி தான் 2025 இன்னும் ஒரு 4 மாதங்களில் வந்துடும். அப்படி கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுல வேகமாக இருக்கும். ஸோ முன்னாடி ஏன் ப்ரெடிக்ட் பண்ணுறோன்னா, உங்களுக்கு ஏதாவது ஒரு பிளான் இருக்குது 2025லனா, ஸோ அட்வான்ஸாக தெரிஞ்சிக்க போகிறீங்க, அவ்வளோதான். அட்வான்ஸாக தெரிஞ்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி உங்கள் பிளானை கொஞ்சம் ஸ்பீடப் பண்ணணுமா, கொஞ்சம் ஸ்லோ பண்ணணுமா, இல்லை இன்னும் பெட்டராக ஏதாவது யோசிக்கணுமா அப்படிங்கிறத தான் அது அட்வான்ஸாக கொடுக்குறோம். வேறு நோக்கம் எதுவும் கிடையாது. ஸோ எல்லாமே உங்களுக்கு ஓப்பனாக சொல்லிட்டேன். தொடர்ந்து லைஃப் ஹாரோஸ்கோப் சேனலை ஆதரிச்சதுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. மேலும் மேலும் உங்கள் நண்பர்களோட உறவுகளோட ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு முறை உங்களை சந்திக்கிறேன். பாய் ஃப்ரம் சங்கர் நாராயண். வணக்கம்.